Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனலை பத்தின இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் பார்க்க போறோம். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1419 கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா AIDS கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 181 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 176 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 173.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 174 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 154 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 113.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு AML கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 195 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 174 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 169 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 172 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 144 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல பாத்தீங்கன்னா சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த எஸ்சில 122.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு CSBS கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 175 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 169.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 163.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 169.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 139.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 132 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். அப்படி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 177.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 171 கட் ஆஃப்க்கும், அந்த அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசிஎம்ல 166 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 168.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 140.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 174 கட் ஆஃப்க்கும், ஓபன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 174.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில உங்களுக்கு 170 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 164.5 கட் ஆஃப்க்கும், அந்த அடுத்ததா உங்க எம்பிசில 165 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 140 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 135.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 186 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 181 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 178.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 178.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 160.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 127 கட் ஆஃப்க்கும், எஸ்டில 107 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா EC கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 182.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 177.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 173.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 172 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 149.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 166.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா EEE கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 172.5 கட் ஆஃப் ஓசி கேட்டகரியில, பிசி கேட்டகரியில 125 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல உங்களுக்கு 164 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 162 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 134.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். அப்படியே பாத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது IT கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 181 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 176 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 169.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 174.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 147 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல உங்களுக்கு 100.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 165.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 160 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 151.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 154.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 122.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அதுக்கு கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். அதை பாத்துக்கோங்க. அந்த ஃபைனலா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 179 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 174 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 122.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 175 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 154.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 113 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு 2024 உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1419 கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.